அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, யார் யாரெல்லாம் நகை அடமான கடன்கள் கூட்டுறவு சங்கங்கள்லையும் சரி, அது மட்டும் இல்லாமல் கிராம வங்கிகளிலும் சரி, கிட்டத்தட்ட குறிப்பிட்ட இந்த 10 வங்கிகளில் வைத்திருந்தால் நீங்கள் உங்களுடைய நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செஞ்சுக்க முடியும். தள்ளுபடி செய்கிறாங்க தமிழக அரசு. வரக்கூடிய செப்டம்பர், ஓகேங்களா, ஆகஸ்ட் செப்டம்பர்ல இதற்கான அரசாணை பிறப்பிக்கப்படும். நகை கடன்கள் தள்ளுபடி அறிவிப்பு பின்பு நீங்க உங்களுடைய நகை கடன்களை மீட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம 5 சவரனுக்குள்ள இந்த நகை அடமான கடன்கள் இருக்க வேண்டும். முக்கியமா 40 கிராமுக்குள்ள இருக்கணும். அப்பதான் உங்களுடைய நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி இந்த நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்வதற்கு கிட்டத்தட்ட 51 விதமான ஆவணங்களை சேகரித்து அதன் பின்னரே அதை எல்லாமே உண்மைத்தன்மையை கண்டறிந்து அதன் பிறகுதான் இதுல எல்லாமே தள்ளுபடி செய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளோ நிபந்தனைகள் கொண்டு வந்திருக்காங்க இந்த தடவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு தள்ளுபடி செஞ்ச போது இதுல நிறைய முறைகேடுகள் நடந்ததாகவும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீமை இப்படி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த நகை கடன்கள் இருக்கு இல்லையா, இந்த நகை கடன்கள் யாரெல்லாம் எந்தெந்த நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் குறிப்பிட்ட வங்கிகள் சொல்லியிருக்கோம். அந்த வங்கிகள் பெயர் லிஸ்ட் என்ன. ஸோ அதே மாதிரி புதுசா லிஸ்ட்டை ரெடி பண்ண போறாங்க. ஸோ இந்த நகை கடன்கள் தள்ளுபடி செய்வதற்கான அப்டேட். சரிங்களா? ஸோ இது எல்லாமே தெளிவா துல்லியமா பார்க்கலாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க. நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நகை அடமான கடன்கள் தள்ளுபடிக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அதற்கான அப்டேட்டுமே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி திட்டம் 100% நிறைவேற்றம் அப்படின்றதையும் தகவலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் நகைக்கடன் பெற்ற 14.40 லட்சம் பேரின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணையும் பிறப்பிக்க போறாங்க. சரிங்களா? 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் பெற்ற பயனாளிகளின் 100% நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்தது அடுத்து கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை கடன் பெற்றவர்களின் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என சட்டசபையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தகுந்த பயனாளர்களின் பட்டியலும் தயார் செய்யப்பட்டது. பின்னர் ஒவ்வொரு கட்டமாக நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு வந்தன அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் நகைக்கடன் பெற்ற 14.40 லட்சம் பேரின் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் பெற்ற பயனாளிகளின் 100% நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அது தொடர்ச்சியா பார்ப்போம். இங்கே தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் அமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை அடகு வைத்து பெற்ற கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படும் என்று சட்டசபையில் இன்று அமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பினை வெளியிட்டார். 110 விதியின் கீழ் சட்டசபையில் முதல்வர் அமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியதாவது: கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை பெறப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும். தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் தெளிவா அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா?
ஸோ உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நகைக்கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றவர்கள் குறித்து 51 விதமான தகவல்களை திரட்டப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2021ஆம் ஆண்டுல நகை கடன் தள்ளுபடி செஞ்சாங்க இல்லையா, அதுல வந்து நிறைய முறைகேடுகள் நடந்ததை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன முறைகேடுகள் நடந்தது அப்படின்னா, ஒரே குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்கள் ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா, அந்த 3 பேரோட உறுப்பினர் மேலயும் ஸோ அவங்க ஒரே ரேஷன் அட்டையை வச்சு ஸோ 3 பேரு, அதாவது 3 வங்கிகள்லையுமே, அதாவது கூட்டுறவு வங்கி, கிராம வங்கி, இந்த மாதிரி ஒரு 2, 3 வங்கி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வங்கிகள்ல போயிட்டு தனித்தனியா அவங்கவங்க பேர்ல வந்து தனித்தனியா 5 பவுனா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வச்சுட்டு ஸோ நகை கடன் தள்ளுபடி அறிவிச்ச பின்னரே 3 பேருக்குமே 5 பவுன் வச்சிருந்தா தள்ளுபடி சொன்னாங்க. ஸோ அதனால வந்து தள்ளுபடி ஆயிருச்சு. ஸோ ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு 15 பவுன் வரைக்கும் வந்து தள்ளுபடி ஆயிருக்கு. ஸோ இதனால இந்த முறைகேடுகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2025 டு 2026ஆம் ஆண்டுல நகைக்கடன் தள்ளுபடி ஸ்கீம்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு குடும்ப அட்டை வச்சிருக்கக்கூடிய ஒரு உறுப்பினருக்கு 5 பவுன் மட்டும்தான், 40 கிராமுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி அந்த உறுப்பினருடைய உண்மை தன்மையை கண்டறிவதற்காக, ஆலோசிப்பதற்காக, அலசி ஆராய்வதற்காக கிட்டத்தட்ட 51 விதமான ஆவணங்கள், ஓகேங்களா? உங்களுடைய ஆதார் கார்டு, பான் கார்டு, ஸோ அதே மாதிரி வந்து உங்களுடைய வங்கி பாஸ்புக்கு, அதே மாதிரி வந்து ஆதார் நம்பரு, உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரு, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், வங்கி கணக்கு, இது எல்லாம் கிட்டத்தட்ட 51 விதமான டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி அது எல்லாமே பரிசீலித்ததுக்கு அப்புறம் தான் இந்த தடவை உங்களுக்கு நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றவர்கள் 51 விதமான தகவல்கள் திரட்டப்பட்டுள்ளன. கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடன் பெற்றவர்களின் விவரங்கள் கடந்த 1 மாத காலமாக சேகரிக்கப்பட்டது. மேலும் கூட்டுறவு சங்கம் சார்பாக யாருக்கெல்லாம் கடன் தள்ளுபடி விவரம் என்ற விரைவில் வெளியிடப்படும் அப்படின்றதையும் தெளிவா நமக்கு அப்டேட்டாகவும் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து 6,000 கோடி அளவிற்கான நகைக்கடன் தள்ளுபடியை முதலமைச்சர் ஸ்டாலின் பேரவையில் அறிவித்தார். கிட்டத்தட்ட சரிங்களா? ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 2025, 26ஆம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல விவசாயத்துறைக்காக மட்டும் கிட்டத்தட்ட வந்து 45,000 கோடி வந்து ஒதுக்கியிருந்தாங்க. அதுல நகைக்கடன் தள்ளுபடிக்காக மட்டும் 6,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒதுக்கீடு செஞ்சதுல வரக்கூடிய ஆகஸ்ட், செப்டம்பர்ல இதற்கான தள்ளுபடி லிஸ்ட் வரும். ஸோ அதுல வந்து நீங்க போயிட்டு உங்களுடைய நகையை மீட்டுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு வந்து மீண்டும் பயிர்க்கடன் வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஸ்கீமுமே அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதையுமே நான் அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஸ்கீம்ல சந்திக்கலாம்.